நான் ராஜேஷ், ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, கன்ஸ்ட்ரக்ஷனில் 5 டைப்ஸ் ஆஃப் பீமை பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் என்னென்னா 2 ends ஆர் சப்போர்ட்டட், ஃப்ரீயாக ரொட்டேஷன் ஆகும். 2 பக்கமும் காலத்துக்கு நடுவில் ஃப்ரீயாக ரொட்டேஷன் ஆகும். அதுக்கப்புறம் அதில் பெண்டிங் மொமெண்ட் எப்படி ஆக்ட் ஆகுதுன்னா, மிட் ஸ்பேனில் டென்ஷன் அதிகமாக வரும். அதனால் இப்படி பெண்டிங் மொமெண்ட் ஆகும், இப்படி ஆகும். சிம்பிளி சப்போர்ட்டட் பீமில் பெண்டிங் மொமெண்ட் இந்த இடத்துல அதிகமாக ஆக்ட் ஆகும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் பீம், 2 அல்லது 3 சப்போர்ட்டட் மேலே வந்துச்சுன்னா அது கண்டினியூஸ் பீம். இது பார்த்தீங்கன்னா பெண்டிங் மொமெண்ட் ஆக்ட் ஆகும்னா இந்த டைப்பில் நெகட்டிவ் டென்ஷனும் ஆக்ட் ஆகும், பாசிட்டிவ் டென்ஷன் ஆக்ட் ஆகும், நெகட்டிவ் டென்ஷன் ஆக்ட் ஆகும். காலத்து பக்கத்தில் நெகட்டிவ் டென்ஷன், மிட் ஸ்பேனில் பாசிட்டிவ் டென்ஷன் ஆக்ட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேண்டிலிவர் பீம் உங்களுக்கு தெரியும், சன்சைடு, பால்கனி, இதெல்லாம் கேண்டிலிவர். இந்த காலத்துக்கு பக்கத்தில் இருக்க நெகட்டிவ் ஸ்பேன் மட்டும் மேலே இப்படி ஆக்ட் ஆகி வரும், மிடில் ஆக்ட் ஆகாது. அதுக்கப்புறம் ஓவர் ஹேங்கிங் பீம்னா ஒரே ஒரு காலத்தில் ரொம்ப நீட்டமாக போகும் பீமு, ஹெவி லோட்லாம் ஸ்பெசிஃபைட் ஆகும். அது பார்த்திங்கன்னா அப்படி அந்த கண்டினியூஸ் பீமுக்கு ஆப்போசிட்டாக மாறும், மேலே வந்துடும். அந்த மிட் ஸ்பேனு டென்ஷன் எப்படி வரும், கீழே அந்த காலத்துக்காக இருக்குது பார்த்திங்களா, இந்த டென்ஷன் இப்படி வரும். அதுக்கப்புறம் என்னென்னா ஃபிக்ஸட் பீம்னா 2 sides ஆர் ஃபிக்ஸடு. இதில் வந்து ரொட்டேஷன் நடக்காது, ரெண்டு கார்னர்லேயும் ரொட்டேஷன் நடக்காது. இதுலேயும் பார்த்திங்கன்னா மிட் ஸ்பேன் இது மாதிரி வரும், காலத்தில் டென்ஷன் இது மாதிரி வரும், இந்த மாதிரி காலத்தில் டென்ஷன் வரும். ஓகேங்களா? இது ஸ்ட்ரக்சரல் கன்சல்டன்ட் ஏதாவது தேவைப்பட்டுச்சுனாலும், உங்களுக்கு ஸ்ட்ரக்சரல் டிராயிங் ஏதாவது தேவைப்பட்டுச்சுனாலும் நம்மளுக்கு டிஎம் பண்ணுங்கள். தேங்க்யூ.